சென்னை மெரினா கடற்கரையில் நீலக்குடி சான்று பெற்ற இடங்களில் கடைகள் அமைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்த தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த டிசம்பர் 22 கூட 2 பேருமே அந்த கடற்கரை நேரில் சென்றும் ஆய்வு செய்தார்கள். இந்த வழக்கு தான் தற்போது விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைவர்கள் அமைந்துள்ள அந்த நினைவிடங்கள் அமைந்துள்ள அந்த பகுதியின் பின்புறம் உள்ள அந்த பகுதியையும் நீலக்குடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க வேண்டும், அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டார்கள். அதே போல நீலக்குடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்கப்படும் பகுதியில் எந்த ஒரு கடையிலும் அமைக்கக்கூடாது என்று தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உழைப்பாளர் சிலையின் பின்புறம் நிரந்தர கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது, அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலகில் வேறு எந்த கடற்கரையிலும் இவ்வளவு கடைகள் இல்லை எனவும் சாலையிலிருந்து கடலின் அழகை ரசிக்க முடியாத அளவுக்கு தற்போது கடைகள் மறைப்பதால் தற்போது 1417 கடைகள் அமைப்பது என்ற திட்டத்தை மறு ஆய்வு செய்து இந்த கடைகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைக்க வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தினார்கள். குறிப்பாக உணவுப் பொருட்கள், பொம்மை மற்றும் ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும், மற்ற கடைகள் தேவை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். அந்த கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர ஷாப்பிங் மால்களை மாற்ற முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதிகள் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரை ரசிக்க இந்த கடைகள் இடையூறாக இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். எனவே தற்போது கடைகளுடைய எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் ஜனவரி 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.